இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அருள்நாதர் இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள். எனவே இந்த பக்தி முயற்சியை இந்த வெள்ளிக்கிழமையிலே கடைபிடித்து இறைவனுடைய இரக்கத்தையும் பரிவையும் நாம் நமதாக மாற்ற முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 5 25 முடிய பகுதிகள். இந்த ஒரு பெரிய நற்செய்தி பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், வானதூதர் சக்கரியாவை சந்திக்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிப்பை இங்கே இந்த இடத்திலே பதிவிடுகிறது. அப்ப சக்கரியா யார்? இவருடைய மனைவி யார்? ஏன் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது? இதை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை சிந்தித்து இந்த நாளினுடைய செய்தி என்னவென்று கற்றுக்கொண்டு நாம் வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சக்கரியா ஆலயத்திலே ஒரு குருவாக இருந்தவர். அந்த குருக்கள் மத்தியிலே சீட்டு போட்டு கடவுளுக்கு, அந்த கடவுளுடைய பிரசனத்திலிருந்து தூபம் காட்டுபவர்களை சீட்டு போட்டு எடுப்பார்கள். அப்ப அங்க இருக்கிற குருக்கள் எல்லாம் பேரையும் எழுதி குழுக்கள்ல இந்த முறை எடுக்கும் பொழுது சக்கரியா பேரு வருது. அப்போ அவர் கடவுளுக்கு தூபம் காட்டுகிற பணியை செய்கிறார். ஒரு நாள் மக்கள் எல்லாமே அந்த கடவுளை தொழுவதற்காக அங்க வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அந்த உள்ள போயிட்டு கடவுளுக்கு தூபம் காட்டிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் வானதூதர் தோன்றி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். எதை பற்றி பேசுகிறாருன்னா, உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், உன்னுடைய மனைவி எலிசபெத்து கருவுற போகிறா அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு மாதிரி பார்த்து, எப்படி இது நடக்கும்? 2 பேரும் வயசானவங்க. இந்த இளமையான வயசில், இந்த முதுமையான வயசில் எப்படி எங்களுக்கு குழந்தை கிடைக்கும்? எலிசபெத்து எத்தனை வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு எப்படியா நடக்கும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம். அது கேட்குற, இது எனக்கு நம்பிக்கையே இல்லையா, என்ன வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, நீங்கள் நம்பலை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் பேசாமலே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானத்தை மறைஞ்சிடுறார். அப்போ அங்கே மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உள்ளே தூபம் காட்ட போனவர் இன்னும் காணாமே அப்படின்னு காத்து கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து வெளியே வந்து அவரால் பேச முடியல. ஏங்க லேட்டு அப்படின்னா அவரால் பேச முடியல, சைக்கிளை காமிக்கிறார். அப்போ அங்கேருந்து மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, அப்போ உள்ளே ஏதோ ஒரு காட்சி நடந்திருக்கிறது, கடவுள் காட்சி அவருக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிந்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஏறக்குறைய அவருடைய பணியை முடித்து வீட்டுக்கு வராரு. 5 மாதங்கள் கழித்து வராரு. அப்போ எலிசபெத் அம்மாள் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் செய்ய முடியாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கடவுள் அதை செய்து காட்டுகிறார். இதுதான் இந்த நற்செய்தியினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நற்செய்தி கொடுக்கிற மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, மனிதரால் முடியாதது கடவுளால் செய்து காட்டுவார், அது முடியும் என்ற ஒரு செய்தி தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா மனுஷனா முடியாது, இந்த வயசுல அது கற்பம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறப்போ எப்படி இது நடக்கும்? மனுஷனால் முடியாது, ஆனால் கடவுளால் முடியும் என்று இயேசு நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, கடவுள் நினைத்தா எதையுமே யாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கொடுப்பார் என்ற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லுவதாக இந்த நாள் நற்செய்தி அமைந்திருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதையை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாண்டிச்சேரியை சார்ந்த மேரி அம்மா. பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு நினைவு வரும் இல்லையா? அங்கே டாஸ்மார்க் நிறையா இருக்கும், குடிக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அப்போ மேரியுடைய கணவர் ஒரு குடிகாரர், ரொம்ப வருஷம் கல்யாணத்துல இருந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பல ஆண்டுகளாக அந்த குடி போதையை நிறுத்துறதே கிடையாது. ஆனா இந்த மேரி அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, கட்டாயம் ஒரு நாள் என் கணவர் மனம் மாறுவார், திருந்துவார். இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த சகோதரர் திருந்துற மாதிரியே இல்லை.
ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு பெரிய துக்க நிகழ்வு நடக்குது. அந்த சோகத்திலிருந்து வெளிவர முடியல. இதை உணர்ந்த அந்த குடிகார கணவர் அப்ப இருந்து ஒரு முடிவுக்கு வர்றார். இனி நானு இந்த குடி பழக்கத்தை தொட மாட்டேன், குடிய பாட்டிலை கையில எடுக்க மாட்டேன்னு முடிவு எடுத்து அவரே அந்த ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஏஏல போய் சேர்றாரு. அந்த குழுவுல சேர்ந்து இனி நான் குடிக்க மாட்டேன் அவரே முடிவு எடுக்கிறாரு. அது முடிவெடுத்து மட்டும் கிடையாது, அவரே பல பேர்கிட்ட போயிட்டு அந்த குடி போதையை பத்தி பேசி மீட்கிற ஒரு பணியை செஞ்சுட்டு வர்றாரு. பாருங்க, இந்த மேரி அம்மா தொடர்ந்து ஜபித்தாங்க, வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கட்டாயமா நடந்துருச்சு. அப்பதான் அந்த மக்கள்லாம் அவங்கள ஏராளமா திட்டினவங்க, சொன்னவங்க, என்ன கடவுள்கிட்ட போற ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒண்ணுமே நடக்கலைன்னு சொன்னவங்கலாம் திரும்ப போய் கேட்குறாங்க, எப்படி மேரி அம்மா உங்க கணவர் மனம் மாறி எல்லாருக்குமே அறிவுரை சொல்றவரா இருக்கிறாரே அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அந்த மேரி அம்மா பொறுமையா சொன்னாங்களாம், கடவுள் நம்ம சோதிக்கலாம், ஆனால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டாரு. அவரு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கறதுக்கு காலம் தாழ்த்தலாம், ஆனா அது கொடுக்காம இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட முன் வைத்தாங்க. அப்ப கடவுள் காலம் தாழ்த்துவார், ஆனா கொடுக்காம இருந்துட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்ப இந்த செக்கரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில குழந்தைய கொடுக்காம ரொம்ப நாள், அவங்களுக்கு வயசே ஆகி போச்சு, முதிர்ந்த வயது ஆயிட்டாங்க, இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு காலம் தாழ்த்திட்டே போனா கூட அவர் கடவுள் பணியை செக்கரியா பொறுமையா செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த எலிசபெத் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவர்களுடைய ஜபங்கள், அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. கடைசியில முடியாதுன்னு எல்லாமே ஒதுக்கின பிறகு அந்த கடவுள் கொடுக்கிறாரு பார்த்தீங்களா. இதுதான் காலம் தாழ்த்தினாலும் ஒரு நாள்ல கொடுப்பார். இந்த மேரி அம்மாவுக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் கணவன் மனம் மாறினார் இல்லையா. இப்படி காலம் தாழ்த்தலாம் கடவுள், ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டார் என்ற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லுவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கடவுள் நம்மை சந்திக்கிறார், நம்முடைய தேவைகளை சரி செய்கிறார், நமக்கு என்ன தேவை அதை கொடுக்கிறார் என்ற ஒரு உயர்ந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிப்பு நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பாக இருந்தால் கூட அந்த அறிவிப்புக்கு உள்ள இருந்த ஒரு ப்ராசஸை பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த செக்கரியா ஆலயத்தில் இருக்கும்போது எல்லாம் பார்க்குறோம்லாம் குழந்தை இல்லைன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. அது ஒரு பெரிய அவமானம், மன உளைச்சல் எல்லா மத்தியிலும் கடவுள் அவர்களை உயர்த்துகிறார். இது கடவுளுடைய திட்டம். கடவுள் நினைத்தால் அனைத்தையுமே செய்வார். காலம் தாழ்த்தலாம், ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கூட சில நேரங்களில ஐயோ இது மாதிரி இருந்து இவ்வளோ நாளா நான் கடவுளுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஜபம் பண்றேன், ஜபமாலைய சொல்றேன், நற்கரணை ஆராதனை பங்கு கொள்றேன், ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறோம் இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நற்செய்தி ஒரு பெரிய ஒரு சான்றாகவே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில கடவுள் காலத்தை தாழ்த்தினாலும் கொடுக்காமல் இருக்க மாட்டார் என்ற உயர்ந்த பண்பை உள்வாங்கி வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை படைத்தீர், எங்களை காத்து வருகிறீர், எங்கள் வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி. இது நாள் முழுவதும் எங்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளில் வெற்றியை காண செய்ய போகிறீர், அதற்காக நன்றி. நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் மனநிலையும் அமைதியும் சமாதானத்தையும் உறவுகள் மத்தியில ஒற்றுமையும் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. இந்த நாள் முழுவதும் பயண வேலையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் துணையாக இருந்து உமது துணையாளரை அனுப்பி எங்களை பாதுகாக்க போகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இன்னும் முதியவர்களுக்கும் இது தேவையான அனைத்தையும் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த நாளை உமது பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குகிறோம். எங்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக மகிழ்ந்து வாழும் நாளாக இருக்கு நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.